ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கமருதுங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கமருது வந்து இந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவரோட ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பிரஜனோட விஷயத்தை சாண்ட்ரா சொல்கிறாங்க. அது பயங்கர ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரஜன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களோடு வெளியே போனாங்க. செம்ம வைபாக இருந்துச்சு. யாரெல்லாம் முதல் ரசிச்சிங்க, அந்த குழந்தைகளை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு பிடித்த மூமெண்ட் எதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னாங்க. எது அப்படின்னா, கமருதீன் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார்னா எங்கெங்கேயோ போவார் பார்த்தீங்களா. நம்ம விஜய் சேதுபதி கூட கலாய்ப்பார்ல, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீ செப்டம்பர் மாதம் தானே, அதே தான் பிரஜனும் பண்ணுவாப்புல. சண்டை வரும் எனக்கும் அவருக்கும். உடனே பிரச்சனை எங்கெங்கேயோ போவார். ஏய் அங்கே போகாது இங்கே போதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வர சண்டை போடுவேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீயும் பண்ணிகிட்டு இருக்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க. சுபிக்ஷாவும் வந்துட்டு அதே ஏதோ ஒரு ராசி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ இவர் சொல்கிறார் கமருது, ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ணிட்டேன்னா, நான் நல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவேன். கமிட்மெண்ட் ஆகிற அளவுக்கு வரும்போது டக்குன்னு என் மனசு மாதிரி சிங்கிளாகவே ஆகிடுவேன். கமிட்மெண்ட் வந்துடும், அந்த முடிகிற நேரத்தில் நான் சிங்கிள் ஆகிடுவேன். அது என்னன்னு தெரியல, என்னோடய லைஃப்பில் அப்படி தான் இருக்குன்னா, உடனே இவங்க சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லை பிரஜனா அப்படி தான் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஐயா என்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பொண்ணை வந்து எக்ஸ்ட்ராவாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. எது லவ் பண்ணும்போது இன்னொரு 2 பொண்ணா? பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்குன்னு இந்த பக்கம் கமருதுன்னு எல்லோரும் வாயை புழக்கிறாங்க. என்னடா இது, தோண்ட நிறைய விஷயங்கள் வரும் போலக்கு. எப்படி விஜய் பருவ சொன்னாங்களா அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தில்லாலங்கடியா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்கள்ல, நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன், பிரச்சனை என்னை பார்க்கவே வரமாட்டார், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தான் இது ரிசப்ஷன்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்கன்னு. அப்போ இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கடந்து வந்த பாதையில். அப்போ அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க தான் வந்துட்டு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து இவங்களை பார்க்கவே மாட்டேங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவர் வந்திருப்பார், இந்த ரிசப்ஷன் மேட்டரில் நடந்திருக்குன்னு அதை தான் சொல்கிறாங்க பொழுது. அப்போ வந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சிருந்தேன். எனக்கு அப்போ ஒரு கொஞ்சம் பிரச்சனையும் இருந்துச்சு. இவருக்கு வேறு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை தான் இப்போ வந்து சொல்கிறாங்க போல இருக்குது, அந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை, அதை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணி இது பண்ணுறாங்க. கமருதீன் நினச்சிருப்பார், பரவாயில்ல அவங்களுக்கு அப்போ பிரச்சனை கம்பேர் பண்ணும்போது நான் பரவாயில்லப்பா அப்படின்னு. இப்போ இதில் என்ன ஒரு ஷாக்குன்னா, கமிட்மெண்ட் ஆகிற நேரத்தில் வந்துட்டு நான் வந்து சிங்கிளாக எனக்கு மைண்டு மாறிடுன்னு சொல்கிறாரு. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒன்று ஓடிட்டு இருக்குது விஜய் பார்வதிக்கிட்ட. காலையில் அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார், இப்போ ஏதோ சுமூகமாக போயிட்டு இருக்குது. இன்னும் விஜய் பார்வதியோட அம்மா வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி தான் வந்துட்டு இவர் சொல்கிற மாதிரி கமிட்மெண்ட் ஆகிற நேரத்தை சிங்கிளாக மாறிடுவாரன்றதை பார்க்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முதல் இந்த கமருதீன் விஜய் பார்வதி அந்த ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேருவாங்களா சேர மாட்டாங்களா? அமீர் அண்ட் பாவனி மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.